ஹலோ எவ்ரிவன். கன்சிஸ்டன்சி விடாமல் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கற்றுக்கிற நமக்கு நாமளே ஒரு பாராட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு டே 24. 23யோட 26 வக்கப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 26 வக்கப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வர எந்த வேர்ட்ஸையும் வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஏ அடாப்ட். அடாப்ட்னா தழுவுதல். அடாப்ட்னா தழுவுதல். வி மஸ்ட் அடாப்ட் டு சேஞ்சஸ். வி மஸ்ட் அடாப்ட் டு சேஞ்சஸ். மாற்றங்களுக்கு நாம் தழுவிக்கொள்ள வேண்டும். மாற்றங்களுக்கு நாம் தழுவிக்கொள்ள வேண்டும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு மாற்றம் நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறிக்கணும். ஓகேவா? மாற மாட்டேன் அப்படிங்கிற இது பண்ணோம்னா நமக்கு தான் பிரச்சனையாகும். ஸோ அடாப்ட்னா தழுவுதல். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கணும். ஓகேவா? வி மஸ்ட் அடாப்ட் டு சேஞ்சஸ். மாற்றங்களுக்கு நாம் தழுவிக்கொள்ள வேண்டும். அடாப்ட்னா தமிழ்ல தழுவுதல். நெக்ஸ்ட் ஒன் பி பேசிக். பேசிக்னா அடிப்படை. பேசிக்னா அடிப்படை. லேர்ன் த பேசிக் ரூல்ஸ் ஃபர்ஸ்ட். லேர்ன் த பேசிக் ரூல்ஸ் ஃபர்ஸ்ட். முதலில் அடிப்படை விதிகளை கற்றுக்கொள். முதலில் அடிப்படை விதிகளை கற்றுக்கொள். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ் வந்து கன்ஃபார்ம் எல்லாத்துலேயும் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பெருசாக ஏதாச்சும் பண்ண முடியும். பேசிக்கே ஸ்ட்ராங்காக இல்லாட்டி எதுவுமே சக்ஸஸ் ஆக முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சி கேனாட். முடியாது. கேனாட்னா முடியாது. ஐ கேனாட் கம் டுடே. ஐ கேனாட் கம் டுடே. நான் இன்று வர முடியாது. நான் இன்று வர முடியாது. கேனாட்னா முடியாது. ஐ கேனாட் கம் டுடேனா இன்னைக்கு. ஓகேவா? ஸோ ஐ கேனாட் கம் டுடேனா நான் இன்று வர முடியாது. நெக்ஸ்ட் ஒன் டி டெஃப். டெஃப்னா கேளாத, காது கேளாத. ஓகேவா? டெஃப்னா கேளாத. ஹி இஸ் டெஃப் இன் 1 இயர். ஹி இஸ் டெஃப் இன் 1 இயர். அவன் ஒரு காதில் கேளாதவன். அவன் ஒரு காதில் கேளாதவன். ஸோ அவனுக்கு ஒரு காது கேட்காது. ஓகேவா? டெஃப்னா கேளாத. நெக்ஸ்ட் ஒன் இ எலக்ட்ரிக். எலக்ட்ரிக்னா மின்சார. கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். திஸ் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபேன். திஸ் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபேன். இப்போ எலக்ட்ரிக் கார் வரைக்கும் கூட வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபேன். இது ஒரு மின்சார விசிறி. இது ஒரு மின்சார விசிறி. கரண்ட்ல ஓடுறது. ஓகேவா? கரண்ட்ல ஓடுற ஃபேன். ஸோ எலக்ட்ரிக்னா மின்சார. நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபேட். ஃபேட்னா விதி. ஃபேட்னா விதி. ஃபேட் டிசைட்ஸ் அவர் ஃபியூச்சர். ஃபேட் டிசைட்ஸ் அவர் ஃபியூச்சர். விதி நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. விதி நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. ஃபேட்னா விதி. டிசைன்னா முடிவு பண்ணியிருக்கிறது. ஓகேவா? இங்கே தீர்மானிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். அவர் ஃபியூச்சர். ஃபியூச்சர்னா எதிர்காலம். ஸோ ஃபேட் டிசைட்ஸ் அவர் ஃபியூச்சர். விதி நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. ஃபேட்னா விதி. நெக்ஸ்ட் ஒன் ஜி ஜெம். ஜெம்னா ரத்னம். ஜெம்னா ரத்தின கற்கள். ஓகேவா? ஜெம்ஸ். ஜெம்னா ரத்தினம். திஸ் ரிங் ஹேஸ் அ ப்ரீசியஸ் ஜெம். திஸ் ரிங் ஹேஸ் அ ப்ரீசியஸ் ஜெம். இந்த மோதிரத்தில் ஒரு விலை மதிப்புள்ள ரத்தினம் உள்ளது. இந்த மோதிரத்தில் ஒரு விலை மதிப்புள்ள ரத்தினம் உள்ளது. ரிங்னா மோதிரம். ப்ரீசியஸ்னா விலை மதிப்புள்ள. ஓகேவா? இந்த இடத்துல ஜெம்னா ரத்தினம். ஓகேவா? இந்த மோதிரத்தில் ஒரு விலை மதிப்புள்ள ரத்தினம் உள்ளது. ஜெம்னா ரத்தினம். நெக்ஸ்ட் ஒன் ஹார்ட் கவர். கடின உரை. புக்ஸ்க்கு மேல வந்து உள்ள இருக்கிற பேப்பர்ஸ்க்கு மேல ஒரு அட்டை போடுவோம்ல அது. ஓகேவா? ஸோ ஹார்ட் கவர்னா கடின உரை. ஐ பாட் அ ஹார்ட் கவர் புக். ஐ பாட் அ ஹார்ட் கவர் புக். நான் கடின உரையுடன் கூடிய புத்தகத்தை வாங்கினேன். நான் கடின உரையுடன் கூடிய புத்தகத்தை வாங்கினேன். ஸோ புக்குக்கு மேலே கன்ஃபார்ம் ஒரு அட்டை இருக்கணும். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கிளியாமல் இருக்கும். அது வந்து ஹார்டாக இருந்துச்சுன்னா அது ஹார்ட் கவர் புக். ஓகேவா? ஐ பாட் அ ஹார்ட் கவர் புக். நான் கடின உரையுடன் கூடிய புத்தகத்தை வாங்கினேன். பாட்னா வாங்கிட்டான். ஓகேவா? பையோட பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் பாட். நெக்ஸ்ட் ஒன் ஐ இல்லீகல். இல்லீகல்னா சட்டவிரோத. இல்லீகல்னா சட்டவிரோத. இட் இஸ் இல்லீகல் டு ஸ்டீல். இட் இஸ் இல்லீகல் டு ஸ்டீல். திருடுவது சட்டவிரோதம்.
ஸோ திருடக்கூடாது. இல்லீகல்னா சட்டவிரோத. இட் இஸ் இல்லீகல் டு ஸ்டீல். ஸ்டீல்னா திருடுறது. ஓகேவா? திருடுவது சட்டவிரோதமாகும். இல்ல சட்டவிரோதம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஜெல்லி. ஸோ தமிழ்லயும் பார்த்தீங்கன்னா ஜெல்லி தான். த சைல்டு ஏட் ஜெல்லி. குழந்தை ஜெல்லி சாப்பிட்டது. ஜெல்லி மிட்டாய். ஓகேவா? ஏட்னா சாப்பிட்டுச்சு. ஓகேவா? ஈட்டோட பாஸ்ட் வந்து ஏட்டு. த சைல்டு ஏட் ஜெல்லி. குழந்தை ஜெல்லி சாப்பிட்டது. நெக்ஸ்ட் ஒன் கிங்க். கிங்க்னா சுருளடி. கிங்க்னா சுருளடி. அதாவது இப்போ ஹெட்செட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒயர் ஒயர் ஒயர்லெஸ் இல்ல. ஒயர் ஹெட்செட். ஓகேவா? அது வந்து நம்ம பாக்கெட்ல வச்சோம்னா, அது கண்டபடி சுருண்டுக்கும். மறுபடியும் அத பிரிச்சுட்டு இருக்கணும். ஓகேவா? அதான். அந்த சுருளுக்கு கிங்க் அப்படின்னு பேரு. தேர் இஸ் அ கிங்க் இன் த ஒயர். தேர் இஸ் அ கிங்க் இன் த ஒயர். கம்பியில் ஒரு சுருளடி உள்ளது. கம்பியில் ஒரு சுருளடி உள்ளது. ஸோ தேர் இஸ் அ கிங் இன் த ஒயர். கம்பியில் ஒரு சுருளடி உள்ளது. இதுல எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நியூவா இருக்கோ அத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாரி எந்த வேர்டையும் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணுங்க. கிங்னா சுருளடி. தேர் இஸ் அ கிங் இன் த ஒயர். கம்பியில் ஒரு சுருளடி உள்ளது. நெக்ஸ்ட் ஒன் லேன். லேன்னா குறுகிய தெரு. லேன்னா குறுகிய தெரு. He lives in a small lane. He lives in a small lane. அவன் ஒரு குறுகிய தெருவில் வசிக்கிறான். அவன் ஒரு குறுகிய தெருவில் வசிக்கிறான். லேன்னா சின்ன தெரு. ஓகேவா? அந்த தெருவுல ஒருத்தன் வசிக்கிறான். ஸோ லேன்னா குறுகிய தெரு. He lives in a small lane. ஸ்மால்னா சின்னது. ஓகேவா? அவன் ஒரு குறுகிய தெருவில் வசிக்கிறான். நெக்ஸ்ட் ஒன் மெரைன். மரைன்னா கடல்சார். மெரைன்னா கடல்சார். மெரைன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். மெரைன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். கடல்சார் உயிர்கள் அழகானவை. கடல்சார் உயிர்கள் அழகானவை. மீனெல்லாம் பார்க்க ஜெல்லி ஃபிஷ் அதெல்லாம் அங்கே பார்க்கலாம். ஆனால் சுறா மீன் இருக்குது. அதை மட்டும் ஜாக்கிரதை. மெரைன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். கடல்சார் கடல்சார் உயிர்கள் அழகானவை. பியூட்டிஃபுல்னா அழகானது. ஓகேவா? மெரைன்னா கடல்சார். நெக்ஸ்ட் ஒன் நெக்லெக்ட். நெக்லெக்ட் நெக்லெக்ட் நெக்லெக்ட்னா புறக்கணி. நெக்லெக்ட்னா புறக்கணி. டு நாட் நெக்லெக்ட் யுவர் ஹெல்த். டு நாட் நெக்லெக்ட் யுவர் ஹெல்த். உன் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதே. ஸோ வேலை செய்கிறதெல்லாம் முக்கியம் தான். அதே மாதிரி நம்ம ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். சரியா? வேலை செய்கிறவன்ட்டு வந்து ஹெல்த்தை பார்த்துக்காம இருக்கக்கூடாது. ஸோ நெக்லெக்ட்னா புறக்கணி. டு நாட் நெக்லெக்ட் யுவர் ஹெல்த். உன் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதே. ஹெல்த்னா ஆரோக்கியம். ஓகேவா? உன் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதே. நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரேட். ஆப்ரேட்னா செயல்படுத்துதல். ஆப்ரேட்னா செயல்படுத்துதல். She knows how to operate the machine. She knows how to operate the machine. அந்த இயந்திரத்தை செயல்படுத்த அவளுக்கு தெரியும். அந்த இயந்திரத்தை செயல்படுத்த அவளுக்கு தெரியும். ஸோ ஆப்ரேட்னா செயல்படுத்துதல். She knows அவளுக்கு தெரியும். How to operate அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும். எதை? மெஷினை. ஓகேவா? ஸோ ஆப்ரேட்னா செயல்படுத்தல். அந்த இயந்திரத்தை செயல்படுத்த அவளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒன் பாஸ். பாஸ்னா இடைவேளை. பாஸ்னா இடைவேளை. லெட் அஸ் டேக் அ ஷார்ட் பாஸ். லெட் அஸ் டேக் அ ஷார்ட் பாஸ். சிறிய இடைவேளை எடுக்கலாம். ஷார்ட்னா சின்னது. ஓகேவா? சிறிய இடைவேளை எடுக்கலாம். லெட் அஸ் டேக் அ ஷார்ட் பாஸ். பாஸ்னா இடைவேளை. சின்ன பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண முடியாது. படிக்கவும் முடியாது. மூவியே பார்த்தாலும் கொஞ்ச நேரம் பிரேக் எடுக்க தோணும். ஓகேவா? அதனால தான் இன்டர்வல் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ பாஸ்னா இடைவேளை. நெக்ஸ்ட் ஒன் குவாட்ரூபல். குவாட்ரூபல். ஸோ ப்ரொனவுன்சியேஷனும் பக்கத்துலேயே கொடுத்துருக்குறேன். குவாட்ரூபல் 4 மடங்கு. குவாட்ரூபல்னா 4 மடங்கு. த ப்ராஃபிட் குவாட்ரூபிள்டு திஸ் இயர். த ப்ராஃபிட் குவாட்ரூபிள்டு திஸ் இயர். இந்த ஆண்டு லாபம் 4 மடங்கானது. இந்த ஆண்டு லாபம் 4 மடங்கானது. ப்ராஃபிட்னா லாபம். திஸ் இயர்னா இந்த வருஷம். ஓகேவா? த ப்ராஃபிட் குவாட்ரூபிள்டு திஸ் இயர். இந்த ஆண்டு லாபம் 4 மடங்கானது. குவாட்ரூபிள்னா 4 மடங்கு. நெக்ஸ்ட் ஒன் ரேதர். ரேதர்னா அதற்கு பதில்.
ரேதர்னா அதற்கு பதில், அதுக்கு பதிலா. ஓகேவா? ஐ வில் ஸ்டே ஹோம் ரேதர் தென் கோ அவுட். ஐ வில் ஸ்டே ஹோம் ரேதர் தென் கோ அவுட். வெளியே செல்லாமல் அதற்கு பதில் வீட்டிலேயே இருப்பேன். வெளியே செல்லாமல் அதற்கு பதில் வீட்டிலேயே இருப்பேன். ஸோ வெளியே போறதுக்கு பதிலா நான் வீட்லயே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுதான். ஓகேவா? நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா. ஸோ ரேதர்னா அதற்கு பதிலாக. ஐ வில் ஸ்டே ஹோம் ரேதர் தென் கோ அவுட். வெளியே செல்லாமல் அதற்கு பதிலாக வீட்டிலேயே இருப்பேன். ஸோ ரேதர்னா அதற்கு பதிலாக. நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸ்டீல். ஸ்டீல்னா தமிழ்ல எஃகு. ஓகே. நம்ம மேக்ஸிமம் ஸ்டீல்னு தான் யூஸ் பண்ணுவோம். யாரும் எஃகு அப்படின்னுலாம் சொல்றதில்ல. திஸ் பிரிட்ஜ் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல். திஸ் பிரிட்ஜ் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல். இந்த பாலம் எக்கால் செய்யப்பட்டுள்ளது. இந்த பாலம் ஸ்டீலால் செய்யப்பட்டது. நம்ம ஸ்டீல்னே வச்சுக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம ஸ்டீல் தான் யூஸ் பண்றோம். திஸ் பிரிட்ஜ் இஸ் மேட் ஆஃப் ஸ்டீல். ஸோ எஸ்னா ஸ்டீலு, ஸ்டீல்னா எஃகு தமிழ்ல. நெக்ஸ்ட் ஒன் டி. டென்ட். டென்ட்னா கூடாரம். டென்ட்னா கூடாரம். தே ஸ்டேட் இன் அ டென்ட். தே ஸ்டேட் இன் அ டென்ட். அவர்கள் கூடாரத்தில் தங்கினர். அவர்கள் கூடாரத்தில் தங்கினர். இப்போ வெளியிலலாம் பிக்னிக்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நைட் டைமில் வந்து கூடாரம் அமைச்சு அதில் தான் தங்குவாங்க. மேக்ஸிமம் ஹோட்டல்ஸ் அந்த டைமில் அங்கே கிடைக்காத பட்சத்தில். ஸோ டென்ட்னா கூடாரம். தே ஸ்டேட் இன் அ டென்ட். அவர்கள் கூடார தங்கினர். நெக்ஸ்ட் ஆன் யூ. அன்ஃப்ரெண்ட்லி. நட்பு இல்லாத. அன்ஃப்ரெண்ட்லினா நட்பு இல்லாத. ஃப்ரெண்ட்லினா நட்பா, அன்ஃப்ரெண்ட்லினா நட்பு இல்லாத. ஓகேவா? ஹி கேவ் அன் அன்ஃப்ரெண்ட்லி லுக். ஹி கேவ் அன் அன்ஃப்ரெண்ட்லி லுக். அவன் நட்பு இல்லாத பார்வை கொடுத்தான். அவன் நட்பு இல்லாத பார்வை கொடுத்தான். யாராச்சும் நம்மள ஒருத்தவங்க முறைச்சு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கலாம். ஓகேவா? ஹி கேவ் அன் அன்ஃப்ரெண்ட்லி லுக். அவன் நட்பு இல்லாத பார்வை கொடுத்தான். முறைக்கிற மாதிரி, அடிக்கிற மாதிரி பார்ப்பானுங்களே, அதுதான். அன்ஃப்ரெண்ட்லினா நட்பு இல்லாத. நெக்ஸ்ட் ஒன் பி. வெர்ஷன். வெர்ஷன்னா பதிப்பு. வெர்ஷன்னா பதிப்பு. அப்டேட் டு த லேட்டஸ்ட் வெர்ஷன். அப்டேட் டு த லேட்டஸ்ட் வெர்ஷன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அப்படியெல்லாம் வெர்ஷனாக மாற்றிட்டே இருக்கிறோம்ல. ஸோ அதான். ஓகேவா? புதிய பதிப்புக்கு புதுப்பிக்கவும். அதுக்கு வெர்ஷனுக்கு தமிழில் பதிப்பு. அப்டேட் டு த லேட்டஸ்ட் வெர்ஷன். புதிய பதிப்புக்கு புதுப்பிக்கவும். ஸோ ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ. வேக்ஸ். வேக்ஸ்னா மெழுகு. வேக்ஸ்னா மெழுகு. த கேண்டில் இஸ் மேட் ஆஃப் வேக்ஸ். த கேண்டில் இஸ் மேட் ஆஃப் வேக்ஸ். மெழுகுவர்த்தி மெழுகால் செய்யப்பட்டது. மெழுகுவர்த்தி மெழுகால் செய்யப்பட்டது. ஸோ கேண்டில்னா மெழுகுவர்த்தி, கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அது எதால செய்கிறாங்கன்னா வேக்ஸில், மெழுகால செய்கிறாங்க. ஸோ வேக்ஸ்னா மெழுகு. த கேண்டில் இஸ் மேட் ஆஃப் வேக்ஸ். மேட்னா உருவாக்குறாங்க. ஓகேவா? மெழுகுவர்த்தி மெழுகால் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ். ஜாந்தோஸ். ஜாந்தோஸ் அப்படின்னா மஞ்சள் நிற தோல் அல்லது முடி. ஜாந்தோஸ்னா மஞ்சள் நிற தோல் அல்லது முடி. He has Xanthos hair. He has Xanthos hair. அவனுக்கு மஞ்சள் நிற முடி உள்ளது. ஸோ எல்லோ கலர் ஸ்கின்னு இல்லாட்டி ஹேர் இருக்கிறத ஜாந்தோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? He has Xanthos hair. அவனுக்கு மஞ்சள் நிற முடி உள்ளது. ஜாந்தோஸ்னா மஞ்சள் நிற தோல் அல்லது முடி. நெக்ஸ்ட் ஒன் ஒய். யூத்ஃபுல். யூத்ஃபுல்னா இளைய தோற்றம். யூத்ஃபுல்னா இளைய தோற்றம். She has a youthful face. She has a youthful face. அவளுக்கு இளைய தோற்றம் உள்ளது. அவளுக்கு இளைய தோற்றம் உள்ளது. ஃபேஸ் வந்து ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி இருக்கான். ஓகேவா? ஷீனா அவள். ஸோ யூத்ஃபுல்னா இளைய தோற்றம். இது வந்து எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். யங்கரு, யூத்து, யங்கஸ்ட்டு. யங்கஸ்ட்னா சின்னவங்க. ஓகேவா? ஸோ யூத்ஃபுல்னா இளைய தோற்றம். டீனேஜர்ஸ் அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜெட். ஜிங்க் உற்சாக ஒளி. ஜிங் உற்சாக ஒளி. ஸ்பெல் பார்த்துக்குங்க. ZING. ஜிங் உற்சாக ஒளி. த மியூசிக் ஹேஸ் அ ஜிங்க். த மியூசிக் ஹேஸ் அ ஜிங்க்.
அந்த இசையில் உற்சாக ஒளி உள்ளது. அந்த இசையில் உற்சாக ஒளி உள்ளது. இது வந்து நியூ வேர்டா தான் இருக்கும் எல்லாத்துக்கும் கன்ஃபார்மா. ஜிங்னா உற்சாக ஒளி. ஜிங்னா உற்சாக ஒளி. த மியூசிக் ஹேஸ் அ ஜிங். அந்த இசையில் உற்சாக ஒளி உள்ளது. ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் முடிஞ்சது. இதில் எது இதெல்லாம் உங்களுக்கு நியூ வேர்டாக இருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக போனஸ் லாங்குவேஜ் ஆஃப் ஹிந்தி. இன்னைக்கு எந்த வேர்டு பார்க்க போகிறோம்னா, நான் சோர்வாக இருக்கிறேன். நான் சோர்வாக இருக்கிறேன். இது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் சோர்வாக இருக்கு, எனக்கு டயர்டாக இருக்குது அப்படிங்கிறோம். ஓகேவா? அதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா, மெய்தா கயா ஹூம். மெய்தா கயா ஹூம். மெய்தா கயா ஹூம். எப்போவுமே ஒரு லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கிறோம்னா அதை வேறு யார்கிட்டயாச்சும் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த வேர்டை வந்து, இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஹிந்தியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி 26 ரெக்காப்ஸ் அண்ட் ஃபைனலில் ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து கற்றுக்கலாம். அன்டில் தென் பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.